மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள், நண்பர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 4 மாதமாக வட மாவட்டங்களில் பரவலாகவே கனமழை அவ்வப்போது பெய்துள்ளது. அவங்களுக்கு இயல்பை காட்டிலும் 28% 55% அதிகமாக உள்ளது வட மாவட்டங்களில். அதே மற்ற மாவட்டங்களில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் எக்ஸஸாக வந்திருக்கு. சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கு கூடுதலாக வந்திருக்கு. மற்றும் தென் மாவட்டத்தில் ஒரு சில மாவட்டங்கள் திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் இயல்பை காட்டிலும் கூடுதலாக வந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லப்போனால் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை போன்ற சுற்றுவட்டார பகுதியில் இயல்பை காட்டிலும் கூடுதலாக வந்திருக்கிறது. அதனால் அந்த மாவட்டம் முழுமையாக கூடுதலாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளது. மற்றும் அந்த மாவட்டத்தில் பல பகுதிகள் ஒதுக்கி உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கிடைத்துள்ளது. பல மாவட்டங்களில் எக்ஸஸாக மழை பெய்து இருக்கிறது. பல மாவட்டங்களில் பற்றாக்குறையான மழையும் பெய்துள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன். அடுத்த நம்மளுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும், அதாவது தென் மாவட்டம், மத்திய மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் எப்படி இருக்கும், வட மாவட்டங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர்களுக்கு போதுங்கிற அளவுக்கு மழை வந்துவிட்டது. சென்னை முதல் கடலூர் வரை போன்ற வடக்கு வரைக்கும், அதாவது வடக்கு உள் மாவட்டங்கள் வரைக்கும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி போன்ற மாவட்டங்கள் அதிகப்படியான மழை பெய்துள்ளார்கள். மற்றும் மற்ற மாவட்டங்கள் மேற்கு மாவட்டம் மற்றும் மத்திய மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு அக்டோபர் மாதத்திலிருந்து ஒரு மழையானது தொடங்க உள்ளது. முதல்ல ஸ்டார்டிங் ஒரு மிதமான மழை, அடுத்த சுற்று கனமழையாக இருக்கக்கூடும். அதற்கு அடுத்த சுற்று மிக கனமழையாக இருக்கக்கூடும். அக்டோபர் 5 முதல் மழையானது தொடங்க உள்ளும். 5 காட்டிலும் 6 கூடுதலாக இருக்கும். 6 காட்டிலும் 7 கூடுதலாக இருக்கும். 7ஆம் தேதியை காட்டிலும் 8ஆம் தேதி கூடுதலாக இருக்கும். படிப்படியாக மழையின் அளவு மற்றும் தீவிரம் தன்மை அதிகரித்து காணப்படும். ஏன்னா வெப்பசலன இடிமலை கடைசி தீவிரம் அடையும் போது ஒரு வடகிழக்கு பருவமழை அளவுக்கு மழை தீவிரமானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக அதாவது வட மாவட்டங்களுக்கு மற்றும் இந்த அமைப்பானது சாதகமாக இருக்கும். அவர்களுக்கு அடுத்த 2-3 நாட்களுக்கு கனமழை, மிக கனமழையெல்லாம் வட மாவட்டங்களுக்கு இருக்கிறது. மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் மற்றும் அந்த ஆவரோடையார் கோயில் மற்றும் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பொன்னமராவதி, விராலிமலை பாதி பகுதிகள் மற்றும் திருச்சி ஒட்டி அந்த பஞ்சப்பூர், ஆலுந்தூர் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். அங்கே ஒரு மிதமான மழை, இல்லை அதுவும் குறைவுதான். சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மிச்சபடி பெரிய மழை இல்லை. ஏதாவது உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா அந்த சைடு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பெரிய அளவு மழை பொழிவு இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மழையானது கூடுதலாக இருக்கக்கூடும். குறிப்பாக அதாவது பில்லூர் அணைக்கட்டு மீண்டும் நிரம்பக்கூடும். மற்றும் சிறுவாணி, கோயம்புத்தூர் குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு மற்றும் திருமூர்த்தி அணையில் வெள்ளப்பெருக்கு போன்ற இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள். இதற்கு அடுத்தபடியாக தென்காசி, குற்றாலம் மற்றும் புளியரை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும். குற்றாலத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கும் ஏற்படக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் நண்பரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதாவது நம்ம யூடியூப் கீழே சப்ஸ்கிரைபர்னு எழுதியிருக்கோம். அந்த சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டிங்கன்னா அதில் ஆளுங்கிற எனபிள் பெல் பட்டன் இருக்கும். பெல் பட்டன் எடுத்திங்கன்னா சப்ஸ்கிரைபராக மாறிக்குங்க. தினசரி அப்டேட்டுக்குள்ளே தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக நான் மழை இருக்கும் பட்சத்தில் மட்டும் வீடியோவானது அப்லோட் செய்யப்படும். மற்றபடி மழை இல்லாத நேரத்தில் நான் வீடியோ போட மாட்டேன்.
அந்த நேரத்தில் மற்றவர்கள் போல் இல்லாமல் நான் தனித்துவமாக கொடுப்பேன்னு சொன்னேன். அதனால் மழை இல்லாத பட்சத்தில் வீடியோக்கள் வராது. அந்த நேரத்தில் நீங்கள் அறுவடை பணிகள் போன்றவற்றை செய்து கொள்ளலாம் என்பதையும் அறிவுறுத்துகிறேன். மற்ற மாவட்டங்கள் அறுவடை பணிகள் போன்றவற்றை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. வட மாவட்டங்களுக்கு இது பொருந்தாது. வட மாவட்டங்களுக்கு மழை தொடரும். அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு வட மாவட்டங்களுக்கு மழை தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழையானது இருக்கக்கூடும். நீலகிரி மாவட்டம், ஊட்டி, பந்தலூர், கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில், அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதி மற்றும் கோயமுத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் உடுமலை மட்டும் கனமழையானது இருக்கக்கூடும். தாராபுரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக அடுத்தது எங்கே இருக்குன்னா, குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கனமழையானது இருக்கக்கூடும். அடுத்த 5 முதல் 6 நாட்களுக்கு இது ஏன்னா நிகழ்வு அடுத்தடுத்து வங்கக்கடலில் உருவாகி ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம் மற்றும் அந்த வழியாக பீகார் மற்றும் மத்திய பிரதேசம் வழியாக குஜராத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் அடுத்த நிகழ்வும் ஒரு 2-3 நாட்கள் கழித்து 27ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதி நிகழ்வு உருவாகக்கூடும். அதுவும் வந்துட்டு மேற்கு, வடமேற்கு மற்றும் அந்த பகுதியை நோக்கக்கூடும். குறிப்பாக மேற்கு வங்காளம், ஒடிசாவை நோக்கி பயணிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்கு எப்படி மழை இருக்கும் என்பதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதிக்கு மேல் மழையானது இருக்கக்கூடும். சாரல் மழை, பெரும்பாலான இடங்களில் சாரல் மழைக்கு மட்டுமே வாய்ப்புள்ளது. 2ஆம் தேதியில் ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான மழை. அடுத்த நாட்கள் 3ஆம் தேதியில் ஒரு சில இடங்களில் ஒரு சற்றே கனமழை. அடுத்த 5ஆம் 6ஆம் தேதியிலிருந்து கனமழையானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் குறிப்பாக இதில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை இருக்கும்னா, வட மாவட்டங்கள் குறிப்பாக ராணிப்பேட்டை, ஆற்காடு மற்றும் திமிரி, தாமரைப்பாக்கம், மதுக்கரை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பள்ளிப்பட்டு, அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையாக தான் இருக்கக்கூடும். இதன் காரணமாக ஏரி குளங்களுக்கு நிரம்பி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். சென்னையிலும் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும். ஒரு சில இடங்களில் மிக கனமழை, ஒரு சில நாட்களில் அந்த சொன்ன மாவட்டங்களில் ஒதுக்கியும் பெய்யும், ஒரு சில நாட்களில் பரவலாகவும் மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மறக்காமல் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர், உறவினருக்கு